சாதாரண கட்டுமான வேலைகளை எப்படி சுலபமாக்குறது இல்ல சின்ன ரிப்பேர்களை எப்படி வேகமா முடிக்கிறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இதுல டைம் காசு மிச்சப்படுத்துறது மட்டும் இல்லாம வேலையை ரொம்ப ஜாலியா செய்யற மாதிரி DIY ஐடியாஸும் ஹேக்ஸும் இருக்கு. நிறைய கத்துக்க இருக்கு, பார்த்துட்டே இருங்க. டைட்டா இருக்கிற போல்ட்டை சுத்தமா டைட் பண்ண முடியலையா? ஒரு ரோட்டரி ஹேமரை எடுத்து ஹேமர் ஒன்லி மோடுக்கு மாத்துங்க. அந்த ஃபோல்ட் அப்புறம் அசையாது. சரியா பொருந்துற மாதிரி ஃப்ரேம் இன்ஸ்டால் பண்றதுக்கு ஒரு டிப்பு. இந்த கார்பெண்டர் ஒரு கிளா ஹேமரை லீவரா யூஸ் பண்ணி ரொம்ப சரியாவும் கண்ட்ரோலாவும் வேலை செய்யறாரு. டிராஃபிக் கோனை கான்கிரீட் மோல்டா யூஸ் பண்ணலாம். சூப்பரான ஐடியா. இந்த ஹேக் காசு மிச்சப்படுத்தும், யூஸ்ஃபுல்லா இருக்கும், திரும்ப திரும்ப பண்ண ஈஸியா இருக்கும். இது லைக் பண்ணாட்டி கூட கமெண்ட் பண்ணுங்க. இங்க ஒரு ஹோம்மேட் கைடு ஃபில்டருக்கு நேரா வெட்டவும் வழுக்காம இருக்கவும் உதவுது. அந்த சாரையில போற மாதிரி போகுது. பபிள் லெவல் கட்டுமானத்துல எப்பவும் யூஸ் ஆகிற ஒரு கிளாசிக். உங்க டூல் பேக்ல ஒன்னு வச்சுக்கோங்க. இல்லன்னா சாதாரண பொருட்களை வச்சே ஈஸியா பண்ணிடலாம். நிறைய ஆணி அடிக்கணும்னா ஹேண்ட் ரோலர் யூஸ் பண்ணா வேலை ஈஸியா முடிஞ்சிடும். உங்க முதுகுக்காவது தேங்க்ஸ் சொல்லுவீங்க. இந்த மாதிரி கான்கிரீட் ஸ்டெப்ஸ் போடும்போது எக்ஸ்பாண்டிங் ஃபோம் எப்படி உதவும்? ஃபில்டர் அதை வச்சு சுத்தமான உறுதியான எட்ஜஸ் உருவாக்குறாரு. நிறைய ஹாலோ பிரிக்ஸை நகர்த்தணுமா? இந்த முறையை ட்ரை பண்ணுங்க. ஒரு ஹேண்டில் 2 பேரு, வேலை சீக்கிரமா முடிஞ்சிடும். இந்த புத்திசாலியான ஒர்க்கர் லேடர் இல்லாம LED ஸ்ட்ரிப்பை எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. டைமும் எனர்ஜியும் மிச்சம். இந்த ட்ரிக் பேக்கரியில இருந்து வந்த மாதிரி இருக்கு. ரொம்ப சிம்பிளாவும் இருக்கு. கட்டுமான இடத்துல பிளாஸ்டிக் பிலிம் எப்பவும் இருக்கும். ஒரு டைல் ப்ரோவோட சின்ன ட்ரிக். பெயிண்டர் ஸ்டாப் வச்சு வெட் ட்ரில் பண்றதுக்கு ஒரு மினி பேசின் உருவாக்குறாரு. இந்த கைவினைஞர் சாதாரண ஆணிகளை தன்னோட உதவியாளர்களா மாத்திட்டாரு. இப்ப அவரு தனியாவே எஃபிஷியன்ட்டா வேலை செய்யறாரு. டைமும் எஃபர்ட்டும் மிச்சம். ஃபர்னிச்சர் மேக்கர்ஸ்க்கான ஒரு சின்ன ட்ரிக். ப்ரோஸுக்கும் DIY பண்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரில் பண்ணா ஒர்க் பீஸ் டேமேஜ் ஆயிடுமோன்னு பயமா இருக்கா? பக்கத்துல இன்னொரு போர்டை வச்சு ட்ரில் பண்ணா சுத்தமான ஓட்ட வரும். புதுப்பிக்கும் போது அவுட்லெட்ஸ்ல தூசி குப்பை போகாம எப்படி தடுக்கிறது? ஈஸி. இந்த மாதிரி ஃபோம் பிளக்ஸ் வச்சு அடைச்சா சுத்தமா இருக்கும். அப்புறம் பட்டி போடும்போது இல்ல வால்பேப்பர் ஒட்டும்போது வயர்ஸை மறைக்கிறதுக்கும் இது உதவும். டேப் ட்ரைவால் ஷீட்ஸை ஒன்னா பிடிக்க உதவும். ஆனா நிறைய ஜாயின்ட்ஸ் இருந்தா முதுகு வலிக்கும்ல, ஒரு பெயிண்ட் ரோலர் உதவும்.
கார்னர்ஸை முடிக்க வேண்டிய நேரம். நிறைய ஃபில்டர்ஸ் சிமெண்ட் கிரவுட் யூஸ் பண்ணுவாங்க. அது தப்பு, ஏன்னா அது வளைஞ்சு கொடுக்காது, சீக்கிரம் கிராக் வந்துடும். எவோக்சி கிரவுட் தான் பெஸ்ட் சாய்ஸ். அடுத்தது கான்கிரீட் வைப்ரேஷன் ட்ரீட்மெண்ட் முறை. இந்த முறை ஏர் பபிள்ஸை எடுக்க உதவும். கான்கிரீட் சீக்கிரம் உடையாம இருக்கும். பேஸ்போர்டு நேரா இருக்கு, ஆனா வால் நேரா இல்ல. இது நடக்கும். அதுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் இதோ. நீளமான ரீஃபார்ல வேலை செய்யும் போது ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. கட்டுமான இடத்தை ஈஸியா கிளீன் பண்ண இந்த ஃபில்டர் ஒரு சிஸ்டமே பண்ணிட்டாரு. என்னாச்சு? ஹேட்சேத்து திறந்து குப்பையை போட்டா அது ஒரு ஃபிளெக்சிபிள் சூட் வழியா பேக்ல போயிடும். கஷ்டப்பட்டு வேலை செய்யாத புத்திசாலித்தனமா வேலை செய்யன்னு சொல்றது கட்டுமான உலகத்துல இப்படிதான் இருக்கும். இந்த ஃபில்டர் ஸ்பெஷல் டூல்ஸ் இல்லாம, ஹோல்ஸா இல்லாம டிரைவால்ல ஈஸியா குயிக்கா ஓட்ட போடுறது எப்படின்னு காட்டுறாரு. இந்த ஹேக் ரொம்ப சிம்பிள், ஆனா டைம் மிச்சப்படுத்தும், டென்ஷனை குறைக்கும். ஒரு யூட்டிலிட்டி கத்தியோட ஆச்சரியமான யூஸ். இந்த சின்ன மாற்றத்தோட டைல் செட்டர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டக்குன்னு டைல் ஸ்பேசஸ் எடுக்கலாம். உரம் போடுறதுக்கு ஒரு கிரியேட்டிவான ஐடியா. ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலும் ட்ரில்லும் வச்சு பண்ணிருக்காரு பாருங்க. வேலை ஈஸியா ஜாலியா இருக்கும். கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியும் கொஞ்சம் வேலையும் இருந்தா சாதாரண ஜெரிக்கான வேக்யூம் கிளீனர்ல இருக்கிற மாதிரி கேபிள் வைண்டரா மாத்தலாம். ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா கேபிளை கையால சுத்தணும். ஒரு ட்ரிபிள் பீம் போட்டதுக்கு அப்புறம் இந்த சப்போர்ட் பீஸ் ரொம்ப குட்டையா இருந்துச்சு. உடனே க்ரூ ஒரு ஜாக் எடுத்து டக்குன்னு மாத்திட்டாங்க. டவுன் ஸ்பவுட்டை சுத்தமா மறைக்க ஒரு வழி இதோ. கட்டுமான பிளான் கடைசி நிமிஷத்துல மாறிடுச்சு. ஒர்க்கர்ஸ் தாங்களே கான்கிரீட் கலக்க வேண்டியதா போச்சு. அவங்க ஷவல், வீல் பைரோ வச்சு எப்படி சரியா கலக்கிறதுன்னு ஒரு சின்ன வீடியோ கைடா பண்ணிட்டாங்க. இந்த ஹால்வேல ஒரு டிராக்டர் போகுதுன்னா ஏன் ஃப்ளோர் டெமோலிஷனை ஒரு ஷோவா மாத்தக்கூடாது?
பக்கெட்ஸ் இருக்கும்போது ஏன் ட்ரைவால் ஸ்டில்ஸ் யூஸ் பண்ணணும்? மூவ்மெண்ட் சரியா இருக்காதுதான். ஆனா பக்கெட்ஸ் ரொம்ப சீஃப். அதுல நகர்றது உங்க தைரியத்தையும் பேலன்ஸையும் டெஸ்ட் பண்ணும். ஸ்டில்ஸோ பக்கெட்ஸோ இல்ல, ஆனா பெரிய ட்ரைவால் வேலை இருக்கு. அப்போ கிரியேட்டிவா யோசிக்க வேண்டிய நேரம். சில பலகைகளும் ஜிப் டைஸும் உங்க வேலையை வேற லெவலுக்கு கொண்டு போகும். உங்க கதவு மூட மாட்டேங்குதா? அந்த பிரச்சனையை சரி பண்ண வேண்டிய நேரம். வீடியோல காட்டுற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அது பார்க்கறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் அவ்வளவு கஷ்டம் இல்லைன்னு தெரியும். ஸ்டெப்ஸ், ரெயிலிங்ஸ் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் கட்ட இந்த புத்திசாலித்தனமான முறையும் டெம்ப்ளேட்டும் யூஸ் பண்ணா ரொம்ப ஈஸியா இருக்கும். உடைந்த பிளேடு இருக்கிற டேப் மெஷரை தூக்கி போடாதீங்க. அதை இந்த மாதிரி அப்கிரேட் பண்ண இன்னும் யூஸ் பண்ணலாம். ஒரு புத்திசாலியான கைவினைஞருக்கு டேப் மெஷர் வெறும் அளக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அது உங்க ரீச்சை நீட்டிக்கும். இங்க சக்கர நாற்காலி ஃப்ளோர் சாண்டர் பைலட்டுக்கு ஒரு ஹேண்டியான ரைடா மாறுது. இப்படி வேலை பார்க்கறது ரொம்ப ஜாலியா இருக்கு. கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியோட ஒரு ஷவலைக்கு கூட பவர் டூலா மாத்தலாம். மரத்தாலான ஒர்க் பீஸ்ல இருக்கிற சின்ன டின்ஸை சாதாரண அயன் வச்சு சரி பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி ஊத்தி அந்த இடத்தை நல்லா பிரஸ் பண்ணுங்க. உங்ககிட்ட லேசர் லெவல் இருக்கு, ஆனா ட்ரைபாட் இல்ல. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஒரு ஹேண்ட்ஸா ரொம்ப எதிர்பாராத விதமா உதவும். ட்ரைகட் வெட்ட ஈரமா மாத்த நிறைய வழிகள் இருக்கு. இந்த முறை தூசியை குறைக்கும், டைல்ஸ் உடையிற ரிஸ்கையும் குறைக்கும். நிறைய பேரபெட் வால்ஸ் ரெடி பண்ணணும். டைம் கம்மியா இருக்கா? இந்த க்ரூவை பாருங்க. டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி வேலையை வேகமா முடிக்கிறாங்க. ஒரு மரத்தாலான போஸ்டோட அடிப்பாகத்தை பிளாஸ்டிக் பாட்டிலால சுத்துங்க. கொஞ்சம் நெருப்பு வைங்க. உங்களுக்கு ஒரு DIY மாய்ஸ்சர் பேரியர் ரெடி. ஆனா இந்த ட்ரிக்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையா வேலை செய்யுமா, இல்ல தண்ணியை தேக்கி வச்சு போஸ்ட் இன்னும் சீக்கிரம் அழுகிடுமா? இது ஒரு வித்தியாசமான ஜோடி. ஒரு சர்க்குலர் சாவும் ஸ்க்ரூ டிரைவரும் ஒன்னா வேலை செய்யுது. நீங்க ட்ரை பண்ணுவீங்களா? ஹேமர் போகாத டைட்டான இடத்துல ஆணி அடிக்கணுமா? அதுக்கு பதிலா ஒரு ப்ரைஃபார் யூஸ் பண்ணுங்க. இந்த ஹேக் உங்க டூல் பாக்ஸ்ல சேர்க்கறதுக்கு லாய்கன்னு நினைக்கிறீங்களா?
எட்ஜ் டைல்ஸ் சுத்தமாவும் நேராகவும் இருக்க இந்த கைவினைஞர் புத்திசாலித்தனமா சாக் லைன் யூஸ் பண்றாரு. டைல்ஸ்ல ஏற்கனவே ஓட்டை இருக்கு, கொஞ்ச நேரம் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு வேலை செஞ்சா முடிஞ்சிடும். அடுத்தது ஒரு மேக்ஷிஃப்ட் கிரேன். அதுல லிஃப்ட் பாஸ்கெட் இருக்கு. இவ்வளவு உயரத்துல தொங்கிட்டு இருக்க உங்க பார்ட்னரை 200 விழுக்காடு நம்பணும். இந்த ஃபில்டர் ஃப்ளோர் இன்சுலேஷனை ஈஸியா வெட்ட ஒரு டெம்ப்ளேட் பண்ணிருக்காரு. நீங்களும் அந்த மெட்டீரியல்ல அடிக்கடி வேலை பார்த்தா இந்த ஹேக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் பொருள் தான் தேவைப்படும், ஆனா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது மெஷினரி உதவியோட பண்ணின கான்கிரீட் ஃபார்ம். இன்னும் சரியா சொல்லணும்னா ஒரு மினி எக்ஸ்கவேட்டர். இந்த பிளாட்ஃபார்ம் தரையிலிருந்து 210 சென்டிமீட்டர் உயரத்துல இருக்கு. அதனால ஃபில்டர்ஸ் அங்க வேலை பார்க்க கொஞ்சம் வசதியா இருக்க இந்த நீட்டான ட்ரிக் யூஸ் பண்ணாங்க. சைட்ல பண்ணின ஒரு வெட்ஜ் வச்சு ஃபில்டர் ரொம்ப துல்லியமா வேலை செய்யறாரு. பெயிண்ட் பண்ணும்போது ஸ்பெஷல் ஷீல்டு யூஸ் பண்றதுனால என்னென்ன நல்லதுன்னு ஃபில்டர் தெளிவா காட்டுறாரு. இந்த கேஸ்ல பெயிண்டருக்கு சுத்தமாவும் நேராகவும் ஃபினிஷ் பண்ண தேவைப்பட்டது ஒரு பட்டிக்கத்தியும் கொஞ்சம் யோசனையும் தான். யாராவது இதை ட்ரை பண்ணிருக்கீங்களா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கார்னர்ஸை நீட்டா ஷேப் பண்ண ஒரு யூட்டிலிட்டி, கத்தி, பிளேடு, ஹேமர் தான் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அனுபவமுள்ள கார்பெண்டர் செய்யப்பட்டிருக்கின்றன ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் கொடுக்கிறாரு. பேஸ்போர்டு இன்ஸ்டால் பண்ணும்போது அவுட்லெட் பிரச்சனை கொடுக்குதா? கவலைப்படாதீங்க. இந்த எக்ஸ்பர்ட் ஒரு புத்திசாலித்தனமான சொல்யூஷனோட வர்றத பாருங்க. பார்க்கிறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் கடைசியில ரிசல்ட் கண்டிப்பா நல்லா இருக்கும். இந்த கைவினைஞர் ஆர்டிபிஷியல் ஸ்டோன்ல வேலை செஞ்சு ஷாக்ரீட் முறையை காட்டுறாரு. கம்ப்ரஸ்ட் ஏர் யூஸ் பண்ணி ஒரு லேயர் கான்கிரீட், பிளாஸ்டர் இல்ல அந்த மாதிரி மிக்ஸ் அப்ளை பண்ணி அதை ரொம்ப அழகா ஷேப் பண்ணுவாங்க. வால்பேப்பர் சீம்ஸை எப்படி சேர்க்கிறது? இது ஒரு பெர்ஃபெக்ட்டான ரிசல்ட்டுக்கான ஹேக்கு.
இங்க ஒர்க்கர்ஸ் கான்கிரீட்டை துடைப்பத்தால ஃபினிஷ் பண்றாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் அதுக்கு சொரசொரப்பான வழுக்காத சர்ஃபேஸை கொடுக்கும், கிராக் வர்ற ரிஸ்கையும் குறைக்கும். இந்த ஒர்க்கர் ஸ்லேட்டை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான முறையில ஃபார்ம் ஒர்க்கா யூஸ் பண்ணிருக்காரு. அடுத்த ஒர்க்கர் இன்னும் ஒரு படி மேல போய் பாட்டிலால ஒரு சுவரே கட்டியிருக்காரு. இது புளோரிடால எங்கேயோ பேரல்ஸ் வச்சு பண்ணின DIY செப்டிக் டேங்க். பண்ணினவர் சொல்றபடி இது 9 பேர் வரைக்கும் போதும். அடுத்தது பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்ல பண்ணின சோலார் வாட்டர் ஹீட்டர். இது தனியாவும் நல்லா வேலை செய்யும், தேவைப்பட்டா கேஸ் பவர் சிஸ்டத்தோட கூட வேலை செய்யும். எப்படி இருந்தாலும் காசு மிச்சமாகும். இது நெருப்பு இல்ல, ஒரு கலைப்படைப்பு. அதுவும் பண்ணினவர் சொல்றாரு இது 14 மணி நேரத்துக்கு மேல எரியும், மழை பெஞ்சா கூட ஒன்னும் ஆகாதுன்னு. இது வரைக்கும் எல்லாம் நல்லாதான் இருக்கு. கூரையிலிருந்து மழை தண்ணி சேகரிக்கிறது பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த சிஸ்டம் 2270 லிட்டருக்கு மேல சேகரிச்சு வச்சுக்கும். கடையில வாங்குற டூல் பேனல் இல்லாம ஒரு DIY டூல் பேனல் ஒரு குறிப்பிட்ட ஒர்க் ஷாப்புக்கும் அதுல இருக்க டூல்ஸுக்கும் ஏத்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம குப்பையில போடுற பொருட்களை வச்சே இந்த மாதிரி பேனலை பண்ணலாம், இல்லனா பெருசாக்கலாம். பிளாஸ்டிக் பாட்டில்ல இருக்கிற ஹோஸ் துண்டுகளை தூக்கி போடுறதுக்கு பதிலா நல்லா யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியோட அதை ஒரு ஹேண்டியான பம்பா மாத்தலாம். இங்க ஒர்க்கர் ஒரு சாதாரண வாட்டர் ஹீட்டரை வச்சு ஹோம்மேட் சோலார் ஹீட்டிங் சிஸ்டம் பண்ணி ஒரு மல்டி யூனிட் பில்டிங்ல இன்ஸ்டால் பண்ண சொல்றாரு. இந்த சிஸ்டம் அவ்வளவு எஃபிஷியன்ட்டா இருக்கு. காலையில தண்ணியோட டெம்பரேச்சர் 38 இருந்து 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். டயர்ல பண்ணின சுவர் ஏன் கூடாது? குறைஞ்சது அத கிராவல், உடைஞ்ச கல்லு இல்ல மண்ணு வச்சு நிரப்ப ஈஸியா இருக்கும். அதனால கட்டுமானம் சீக்கிரமா முடியும். இந்த ஸ்டீல் வயர் முன்னாடி சொன்ன ஷாக் கிரிப் முறைக்கு சரியா வேலை செய்யும். இது நல்ல உறுதியை கொடுக்கும். சில நேரங்கள்ல ஒர்க்கர்ஸ் 40 விழுக்காடு வேகமா வேலை பார்க்க முடியும். ஒரு பிளம்பருக்கு பழைய டயர் எதுக்கு? இதோ பாருங்க, அது இந்த DIYக்கும் ரொம்ப ஈஸியா நகர்த்துற பிளம்பிங் டிவைஸ் செட்டுக்கும் எப்படி சரியா வேலை செய்யுதுன்னு.